டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரி பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கொண்டு வந்தார். 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்கு முன்பாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரி அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய அமைச்சர் ராஜ்மோகன், கட்டாய டெட் தேர்வு தேர்ச்சி என்ற உத்தரவால் 3,28,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் உரிய திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். தமிழ்நாடு பள்ளிகளில் 23/8/2010க்கு முன்பாக அன்றைய நடைமுறையில் இருந்த விதிமுறைகள் மற்றும் தகுதிகளின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அவர்களின் நீண்டகால பணி அனுபவம் மற்றும் பணி பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டில் இருந்து முழுமையான மற்றும் நிரந்தர விலக்கு அளிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. அரசின் தனி தீர்மானத்துக்கு திமுக, அதிமுக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. இதனையடுத்து அரசின் தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்தார். பள்ளி கல்வி, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தொடர்ந்து கர்நாடக மாநிலத்தில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அதன் மீது பேசிய அவர், 3 தமிழர்களும் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக கூராய்வு அறிக்கை தெரிவித்துள்ளதாகவும் மேலும் அவர்களது உடலில் காயங்கள் இருந்ததாகவும் கூறினார். இந்த சம்பவத்தில் கர்நாடக அரசிடம் விளக்கம் கேட்டு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியுள்ளதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த 3 தமிழர்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அதில் 3 பேருமே சித்திரவதை செய்யப்பட்டு மிக அருகில் நிற்க வைக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு இந்த செய்திகள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமாக தெரிய வந்திருக்கு. 3 பேருக்குமே உடல் முழுக்க படுகாயங்கள் இருந்திருக்கு. விலா எறும்பு முறிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுது. எனவே இது முழுக்க முழுக்க ஒரு படுகொலை. இந்த படுகொலைக்கு எதிராக இந்த ஆட்சியை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்பதை தெரிய விரும்புகின்றேன். மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் என்பது குறித்து அரசு அறிவிக்க இயலுமா என்று திமுக உறுப்பினர் கோவிச்செழியன் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் புசி ஆனந்த், மேட்டூர் அணை திறப்பு பற்றி விரைவில் நல்ல செய்தி வரும் என்றார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூடிய விரைவில் நல்ல செய்தி அறிவிக்கப்படும். மேட்டூர் அணையை திறக்க முடிவு செய்தால் 15 நாட்களுக்கு முன்னரே அறிவிக்க வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். அப்போதுதான் விவசாயிகள் முன்னேற்பாடுகளை செய்ய முடியும் என்று அவர் தெரிவித்தார். ஏன்னா ஏற்கனவே குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறக்கப்படலை. ஜூன் 12ஆம் தேதி நேற்றைய தினம் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் விளக்கமாக தெரிவித்தாங்க. அணையில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால தண்ணீர் திறக்கப்படவில்லை என்று. இப்பொழுது அணை நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தண்ணீரும் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாங்க. டெல்டா மாவட்டத்தில் விவசாய தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றாங்க. இது வாழ்வாதாரமே விவசாயம்தான். அதனால் இந்த ஆண்டு சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படுமா, அது எப்பொழுது திறக்கப்படும்? அப்படி திறக்க இருந்தால் 15 நாளைக்கு முன்பாகவே அது அறிவிக்கப்பட்டிருந்தால் தான் இந்த நாற்றங்கால் விடுகின்ற பணி துவங்கப்படும்.